அவரு ஆட்சிக்கு வந்தாருன்னா இளைஞருக்கு நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. விஜய்க்காக கொண்டா நாங்க உயிரை கொடுப்போம், அவர் எங்களுக்காக உயிரை கொடுப்பாருண்ணா. அதெல்லாம் பேசிக்கிறாருண்ணா. இப்ப அந்த மத்திய அரசு எதுவுமே செய்ய மாட்டாங்க அதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. அவர் கரெக்டான பாயிண்ட் மட்டும் பேசி ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறாருண்ணா. புதுச்சேரிக்கு இன்னைக்கு பிரச்சாரத்தில் வந்தாரு. ஆனா புதுச்சேரி அரசை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. நல்ல விதமா தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரியில் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால புதுச்சேரி மக்கள் இது நல்லாச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டாரு. இது என்ன தெரியுதுன்னா, டிவிகேவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி அமைய போகுதுன்னு 90% உறுதியாகி போச்சு. ஏன்னா தளபதி இதுக்கப்புறம் இங்க பேசுறோன்னு தெரியாது எலெக்ஷன் டைம்ல. அதனால இது ஒரு முடிவெடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தளபதி பேச போறது இல்ல. பேசுற மாதிரியா இருந்தாக்கா இன்னைக்கே பேசியிருப்பாரு. என்ன காங்கிரஸ் கூட்டணி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன காங்கிரஸ் மேல ஏதாவது குற்றச்சாட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதனால இது கூட்டணி தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லா முடிஞ்சது.